ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷனில் ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்கூலுக்கு என்னென்ன லன்ச் கொடுத்துடணும்னு ஒவ்வொருத்தரும் இது செய்வோமா அது செய்வோமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். இது வந்து நம்மளுக்கு கொத்தமல்லி புதினா ரைஸ் தான். ஓகேவா? நான் இதில் வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இதை தான் போட்டு நான் மெயினாக செஞ்சுருக்கேன். இது கொத்தமல்லி புதினா ரைஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி புதினா ரெண்டையும் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு கைப்பிடி. இது கூட வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி புளிப்பு சுவைக்கு, அது கூட கருவேப்பிலை நல்லா பரவாயில்லாமல் ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலை எதில் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. அதனால் திரும்ப கொஞ்சம் ஆயில், ஒரு சின்ன பிரியாணி பொடி எடுத்துருக்கேன். அதில் ஒரு சுவைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூட தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் இதை மொத்தமாக சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, இந்த இவ்வளோ பொருளையும் போட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் சின்ன பிள்ளைங்களுக்காக எடுத்துருக்கேன். நீங்கள் காரம் சாப்பாடு நல்லா தான் இருக்கும். இன்னும் ஒரு பச்சை மிளகாய் வேணால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கு வேறு காரத்துக்கு எதுவும் போட போகிறல. பிரியாணி மசாலா வந்து சும்மா ஒரு சுவைக்கு, அந்த மணத்துக்காக கொஞ்சம் லைட்டாக போட அது வந்து ஆப்ஷனல் தான். போட விருப்பம் இருக்குது. நான் வந்து போட்டு தான் செய்வேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் நல்லா. புதினா, மல்லியில், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட நாங்கள் வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி, அவ்வளோதான். எல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட இஞ்சி பூண்டு. இதோட மணம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்லியில் சாதம் சொன்னாலே மனம் ரொம்ப, அதோட இதே நம்ம வந்து எல்லா குழம்புக்குமே நம்ம மல்லியில் சேர்க்காத இதே இருக்காது. இதோட எஃபெக்ட் என்னென்னா நல்ல மனம் தரக்கூடிய ஒரு பொருள். அவ்வளோ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லி இலை, இஞ்சி, வெள்ளைப்பூடு, இதோட பேஸ்ட் வந்து நல்ல தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இது மாதிரி பேஸ்ட் பக்கத்தில் நல்லா அரைச்சிக்கோங்க. இனி வந்து நான் அடுப்பில் வந்து குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இது கூட நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ்னாலே கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஒரு டேஸ்ட் வந்து அவ்வளோதான். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் இது கூட நம்ம தாளிப்புக்கு வச்சுருக்க கறிப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி பொருளை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா? நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வச்சுருக்க அந்த பிரிஞ்சி இலை 2-3, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எல்லாமே. இது எப்படின்னா அந்த ஒரு 5 ரூபா கறிப்பட்டை பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எடுத்துருக்கேன். எல்லாம் தனியாலாம் நான் எதுவும் வாங்கலை, எடுக்கலை. ஒரு 5 ரூபா, அவ்வளோதான். லைட்டாக ஸ்மெல் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆனியனை சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். சேர்த்தாச்சு. லைட்டாக கலரி விட்டுக்கலாம். ஒரு ஆனியன் போடும். அவ்வளோதான். நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி அரிசி வேணுமோ அதை ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகின பிறகு இந்த பேஸ்ட்டு இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஆனியன் வந்து வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு போட்டு கொஞ்சம் ஆனியன் வந்து சீக்கிரமாக நல்லா ஃப்ரை ஆகும். அவ்வளோதான். இந்த சாப்பாடு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மல்லியில் தனியாக சாப்பிடாதவங்க, கருவேப்பிலை சேர்க்காமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து மொத்தமாக சேர்த்து செய்யறதுனால எல்லாத்தோட பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். சின்ன குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டை சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்கா. இது நல்லா வந்து அதோட பச்சை வாசம் போகும். நல்லா கருப்பு கலரில் மாதிரி கரும்பச்சை கலரில் வரணும். சரி, இப்போ லைட்டாக க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா இதோட பச்சை ஸ்மெல் அப்படியே போயிடணும். அது வரை அந்த ஆயிலில் மெதுவாக நம்ம கொஞ்சம் சிம்மில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வதக்கிக்கோங்க. பாருங்கள், நான் அப்போவே காமிக்கும்போது இந்த கலருக்கும் இப்போ கொஞ்சம் கலர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு.
நல்லா இதாகிடுச்சு, அதோட பச்சை வாடை அப்படியே போயிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து பிரியாணி மாதிரி டேஸ்ட்டு ஸ்மெல் இருந்தால் நல்லாயிருக்கும், பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்கிறதுனால இதில் கொஞ்சம் தான் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான் ஒரு வாசனைக்காக. பாக்கெட்டில் உள்ள பொருள் அப்படியே இருக்குது, பொடி அப்படியே இருக்குது. நான் பொடி போல இல்லை, அவ்வளோதான். இந்த பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கூட வந்து ஊற வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தான் நான் ஊற வச்சுருக்க அரிசி, அது கூட தேவையான தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கலரும் சூப்பராக இருக்கும். சாப்பிடாத பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு டைம் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். இதன் சுவையும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருட்கள் எல்லாமே நல்லா டைஜஸ்டிவ் ஆகும். புண்ணு இருந்தால் ஆற்றும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது ரொம்ப நல்லது. சும்மா வேறு எதையாக சேர்த்து அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம், இப்போது தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிட்டு அவ்வளோதான். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி மட்டும் கரெக்டாக வைங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியும் வைங்க. கொஞ்சம் ஊற வச்சுருங்க, அப்போ தான் கொஞ்சம் பசையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப விதையாக இருந்தாலும் இந்த சாப்பாடு நல்லா இருக்காது. அவ்வளோதான். இந்த கொதியோட ஆரம்பிச்சுன்னா தேவையான உப்பு போட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ உப்பு காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. அவ்வளோதான், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம விசில் போட்டு விட்டுடலாம். இப்போ விசில் போயிடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனி வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இப்போ விசில் நல்லா போனதுக்கப்புறம், ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கிறேன். இனி விசில் போனதுக்கப்புறம் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போது நம்மளுடைய மல்லி இலை புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், குக்கரை விட்டு இறக்கி குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம இதை லைட்டாக கிளறி விட போகிறோம். அவ்வளோதான். நல்லா உதிரியாக, எவ்வளோ உதிரியாக வந்துருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், அவ்வளோதான். சூடான சுவையான நல்ல ஹெல்த்தியான நம்மளுடைய புதினா மல்லி இலை சாதம் ரெடி. ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.